வணக்கம் மக்களே! நாம இந்த வீடியோல பார்க்க போற வண்டி பார்த்தீங்கன்னா, Toyota Innova 2.5 தான் பார்க்க போறோம். ஸோ Innova அப்படிங்கிறபோது உள்ள 8 பேர் கம்ஃபர்டபுளா உட்காரலாங்க. நல்ல ஸ்மூத்தா இருக்கும். செம்ம லக்ஸூரியஸா இருக்கும். நீங்க எவ்வளோ தூரம் டிராவல் பண்ணாலும் டயர்டே இருக்காது. ஸோ Innovaங்கிறபோது அப்படிதாங்க அவ்வளோ ஸ்மூத்தா இருக்கும். ஸோ இந்த வண்டி பார்த்தீங்கன்னா 2012 மாடல் 2.5 வேரியன்ட். சிங்கிள் ஓனர் வண்டிங்க. வண்டிய சூப்பரா மெயின்டெயின் பண்ணியிருக்காரு. ஒரே ஓனர்னால வண்டி சூப்பரா இருக்கு. ஸோ இந்த வண்டிய பொறுத்தவரைக்கும் இதுவரைக்கும் 2,15,000 கிலோமீட்டர் ஓடியிருக்கு. TN05 ஃபியூயல், டீசல், இன்சூரன்ஸ் லைவ்ல இருக்குங்க. டயர்ஸை பொறுத்த வரைக்கும் 4மே பிராண்ட் நியூ புதுசு தான். 4 டயருமே புதுசாக போட்டிருக்காங்க. அடுத்து ஒரு 30,000 கிலோமீட்டர் ஓட்டலாம். ஸோ Innova அப்படிங்கிறபோது நல்லா இருக்குங்க. இன்டீரியர், எக்ஸ்டீரியர், என்ஜின் கண்டிஷன் எல்லாமே சூப்பராக இருக்குது. ஒரு குவாலிட்டியான வண்டி. உள்ள 8 பேர் கம்ஃபர்டபுளாக உட்காரலாம். 13 கிலோமீட்டர் மைலேஜ் கிடைக்கும். ஸோ இந்த வண்டியோட ஃபீச்சர்ஸ் பொறுத்த வரைக்கும் ஏசி, பவர் ஸ்டேரிங், 4 விண்டோவுமே பவர் விண்டோ, சென்ட்ரல் லாக் வித் ரிமோட் கீ போட்டிருக்காங்க. அதேமாதிரி பார்த்தீங்கன்னா டியூயல் ஏர் பேக் வந்துடும். சேஃப்டிக்கு 2 ஏர் பேக் இருக்குது. ஏபிஎஸ் பிரேக்கு, சீட் கவர், ரூஃப் ஏசி வந்துடும். டிவி இருக்குது, இம்பிள்டு செட்டு இருக்குது. ஸோ வண்டி ஃபுல் ஆப்ஷனோட இருக்குங்க. நீங்கள் கேட்குறது எல்லாமே இந்த வண்டியில் கிடைக்கும். ஒரு குவாலிட்டியான வண்டி. இந்த வண்டிக்கே பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு ஃபுல்லாகவே லோன் வசதி பண்ணி கொடுப்பாங்க. ஸோ இந்த வண்டிக்கு கோட் பண்ணியிருக்க ப்ரைஸ் அப்படின்னு பார்க்கும்போது 10,50,000 சொல்கிறாங்க. இது ஃபிக்ஸ்டு ப்ரைஸ் கிடையாது, நெகோசியபிள் ப்ரைஸ் தான். நேரில் வந்தீங்கன்னா என்ன கம்மி பண்ணி கொடுப்பாங்க. ஸோ இந்த வண்டிக்கே பார்த்தீங்கன்னா ஒரு 7 லட்சம் வரைக்கும் உங்களுக்கு லோன் வசதி பண்ணி கொடுப்பாங்க. நல்ல வண்டிங்க, குவாலிட்டியாக இருக்குது. Toyota Innova 2.5 சிங்கிள் ஓனர் வண்டி. 10,50,000 நெகோசியபிள் ப்ரைஸ் தான். ஸோ இந்த வண்டி பார்த்தீங்கன்னா நம்ம கிருஷ்ணகிரி அக்பர் கார்ஸில் இருக்குது. நான் வீடியோவில் கான்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்கேன். இவங்க லொக்கேஷன் எங்கே இருக்குது பார்த்தீங்கன்னா, அந்த பெங்களூர் பைபாஸில் எஸ்டி மேரி ஹாஸ்பிட்டலுக்கு அப்படியே ஆப்போசிட்டில் இருக்குது. கிருஷ்ணகிரி பஸ் ஸ்டாண்டுலேருந்து நீங்கள் சேலம் போகும்போது ரைட் சைடு கரெக்டாக கிருஷ்ணகிரி பஸ் ஸ்டாண்டுலேருந்து ஒரு 1 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இருக்கும். ஸோ என்ன டவுட்னாலும் வீடியோவில் நம்பர் கொடுத்துருக்கேன், நம்பர் கூப்பிடுங்க.